second space. Third space is physical space, which is also universal space. Correct? So thinking is one level of happening. Thinking is one level of experience. Correct? Thinking, for example, you have 20 thought patterns. In the 20 thought patterns, 10 thought patterns அங்கேருந்து கேரி ஆகி உங்களுடைய யூனிட்ன்ற பீயிங்குள்ளேயே சொல்லுன்ற எக்ஸ்பீரியன்ஸால் நின்றுட்டுருக்கு ஒரு 10 பேட்டர்ன்ஸ். இந்த 10 பேட்டர்ன்ஸ் இந்த லெவலுக்கு கூட கேரி ஆகலை, இங்கே ட்ராப் ஆகிடுறது. இங்கேருந்து ஃபியூ பேட்டர்ன்ஸ் ஃபர்தராக ட்ராப் டவுன் ஆகி ஃபர்தராக பாஸ் ஆன் ஆகி ஃபிசிக்கல் ஸ்பேஸுக்குள்ளே இங்கே மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு இட் ரைஸ். இதில் என்ன பியூட்டினா, இப்போ ஒரு 10 ப்ராசஸ், ஒரு 10 தாட் ப்ராசஸ் அரைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் வாசனைன்ற ஒரு விஷயம் எழும்பும். இப்போ இந்த வாசனைன்ற விஷயம் சமாச்சாரம் என்ன அப்படின்னா, இப்போ இது செகண்ட் டைமென்ஷன் ஆஃப் இட். இப்போ இதில் பெரிய பியூட்டி என்னடானா, இப்போ இந்த திங்கிங் பேட்டர்னுடைய ஆரிஜின் பாயிண்ட் எதிராக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா கதையும் புரிஞ்சிடும். அது வேறு சமாச்சாரம். ஆனால் உங்களால் அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லை வரேன் திரும்பவும் அதான் சொல்கிறேன். next போட்டு thinking pattern. இப்போ அதுதான் எக்ஸாம்பிளே சொன்னேன். ஏன்னா ஒன்று கேட்டேன் டாக்டர்கிட்ட, ஆர் ஒன் ஐ ஆஸ்க் ஃபார் இட் அண்ட் இட் மெட்டீரியலைஸ்ட். அவர் எனக்கு கொடுத்துட்டார். ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்கிறேன், இதை எப்படி நீ சொல்லுவேன், இது என்னோட ஃபெய்த்தை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறதுக்கு இது இட் இஸ் நைஸ் டு ஹேவ் தட். இது ஒரு பெரிய சமாச்சாரமே என்னென்னா, இப்போ இந்த ப்ராசஸே மேனிஃபெஸ்டேஷன் இப்படி தான் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸே என்னென்னா, திரும்பவும் சொல்கிறேன், இது காமன் ஸ்பேஸில் இப்போ இந்த காமன் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் போய் அந்த இதில் நீங்கள் அலைன் ஆகி நின்னீங்கன்னா, விச் இஸ் தி ஆரிஜின் பாயிண்ட் யுவர் திங்கிங் ப்ராசஸ். ஓகே, வேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அது ஒரு ஆஸ்பெக்டை. அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து தான் அந்த காமன் ஸ்பேஸில் தான் உங்களுக்கு இந்த திங்கிங் பேட்டர்ன்றது அரைஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? இப்போ இதோடைய என் திங்கிங் பேட்டர்னுக்கு ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இது ஒரு காமன் ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். ஃபியூ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் லெவல்லேருந்து வரும், ஃபியூ நான் உங்களை கிராஸ் பண்ணுறப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஷியல் லெவல்லேருந்து கூட வரும். ஸோ என்னுடைய ஆரிஜின்றதை யூ கேனாட் ஈவன் ஃபைண்ட் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் ஆரிஜின். தட் இஸ் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட். ஸோ ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த பேட்டர்னுடைய ஃப்ளோவே இஸ் டுவர்ட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் தான். நான் அதுதான் லாஸ்ட் ஹியரிங்கில் சொன்னேன். எனக்கு எந்த பிளெஸிங்குமே தேவையில்லை ஒரு பேட்டர்ன் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு. என் பேட்டர்ன் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்றது அதனுடைய நேச்சர். பிகாஸ் தட் இஸ் ஹவு த மேனிஃபெஸ்டேஷன் இஸ் கோயிங் அண்ட் தட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். தட் இஸ் ஹவு இட் பாஸ் ஆன் ஸ்பியர் பை ஸ்பியர். கரெக்டா? ஸோ இதில் ஒரு டிவைன் கிரேஸ் எனக்கு அப்படிங்கிறதுலாம் ஹவு ஐ ஹவ் பேட்டர்னைஸ்ட் மை ஃபங்க்ஷனிங். ஹவு ஐ ஹவ் பேட்டர்னைஸ்ட் மை ஃபங்க்ஷனிங். உங்கள் ஃபங்க்ஷனிங்கை நீங்கள் ஒவ்வொரு கோட்டில் பேட்டர்னைஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஒரு ப்ராசஸ் ஆஃப் மீ பேட்டர்னைசிங் மை ஃபங்க்ஷனிங். பட் அகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்ன்றதுக்கு இப்போ இதில் செவரல் ஸ்பியர்ஸ் இருக்குது. நான் இப்போ இந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸ்லேயே நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நிறுத்திட்டு இருக்கலாம். என்னடா இருக்குது இந்த ஸ்பேஸை தாண்டி என் யூனிட்டில் என்னடா இருக்குது, இது இன்னொரு லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்னடா இந்த யூனிட்டில் என்ன நடலாம்டா சட்டிலாக இருக்குது, நான் போகிறேன்டா இன்னும் மோர் இன்டர்னலாக, இன்னும் மோர் சட்டிலாக. சார் அனதர் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னும் ஃபர்தராக நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் என்டையர்லி இன்டு அ டிஃப்ரெண்ட் ரியாலம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ஹூ வில் ட்ராவல் வேர், ஹூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் வாட், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்சனுடைய ஸ்திதி, அந்த பர்சனுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடன்பாடு இது. ஸோ அது இட் டிஃபர்ஸ் டு பர்சன், பட் இட் செவரல் ஸ்பியர்ஸ் இஸ் அவைலபிள் வேர் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் எவ்ரி ஸ்பியர். அப்சல்யூட் செல்ஃப்லேயும் நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம், அப்சல்யூட் இக்னரன்ஸ்லேயும் நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். எனக்கு அதில் டிஸ்டிங்ஷனே கிடையாது. ஸோ இட் கேன் பி ரியலைஸ்ட் இன் எவ்ரி ஸ்பியர். பட் நான் சொன்ன மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஒரு ரெகுலர் ப்ராசஸ். இது இட்ஸ் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இது இந்த ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்றது. இதில் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய பேசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம உணர்றப்ப தான் வெதர் இது ரியலாக இப்போ ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்குது, திங்கிங் பேட்டர்ன்லேருந்து இது பிகமிங்கிறது நான் 100% ரியாலிட்டின்னு வவுச் பண்ணுற ஒரு விஷயம். என்னடா கோஷன்ட் ஆஃப் ரியாலிட்டி நான் உணர்ந்து பார்த்தோன்னா இட் ஹேஸ் 0 கோஷன்ட் ஆஃப் ரியாலிட்டின்றப்ப தான் அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அதனால தான் அதை பேசுகிறோம். ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் அது 100% ரியலாக இருக்குன்னா அது பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் 100% ரியல்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை
நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 0% இருக்குது. 0%னா ஹேப்பனிங்லேயே இல்லை, பிகமிங்லேயே இல்லை, ரூம் ப்ரொஜெக்ஷன்லேயே ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு கன்வின்சிங்கை கொடுத்துருது, ஒரு கன்விக்ஷனை கொடுத்துருது. அந்த கன்விக்ஷனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு சாப்பா குத்திட்டு நீங்கள் அதுலேருந்து திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றப்ப தான் இதுலேருந்து வெளிப்பட கற்றுக்கோங்கன்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து சீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து we are not saying anything. This is being said, this needs to be understood just for you to relieve from the process. Just for you to realize that you are a being which always stands relieved from the process. இப்போ வந்து இது ஒரு கொஸ்டின் ஒன்று தான். You exist when you are in sleep, but you do not know how you exist. You exist when you are conscious. Okay? How you exist when you are conscious அப்படின்றப்ப தான் a big question arises. How I exist when I am conscious அப்படின்னு வச்சுக்கோங்க. You exist as a very very specified defined process. As a very specified defined pattern. That is either a thought pattern or an emotional pattern or a senses pattern. இப்போ experiences, what my senses experience, I experience. What my thought experience, I experience. அப்போ who am I? I am a thought, I am a senses. அப்படின்றப்ப தான் நீ ஐயோ ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸில் இருக்கிறியே அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு இதுவாக நீ ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்லாம் இல்லைன்னா பி அ தாட் பட்டன், பி அன் எமோஷனல் பட்டன், பி இன் த சேம் பண்டில் கோ. யூ நீட் நாட் ரியலைஸ் எனி திங். நோ ஒன் வில் கம் அண்ட் சே எனி திங் டு யூ. யூ ஆட்டோமேட்டிக்லி வாட் கிரேஸ் ஹஸ் made you to want, that grace will take care of it. You need not even be aware of it. It's a different process. Since you have come into a certain process, that is why it is being said where you have a very clear potential or a very clear realm where என்னுடைய experiential existence அப்படிங்கிறது need not at all be bundled or limited by a thinking pattern. அப்படின்றப்ப where I stand is reverse. What I stand or where I stand அப்படின்னா I am not what my thinking pattern is. I am not what my thinking pattern is. You are saying, man, I am none other than my thinking pattern. I am none other than my thinking pattern. I do not experience anything other than my thinking pattern. My experience, I very clearly experiencing what my thinking pattern is, what the experience of my thinking pattern is, absolutely not my experience. Or I am able to experience it very clearly where thinking pattern is not me. Clearly not me. I am not bundled or limited by a thinking pattern. I am not defined by a thinking pattern. What definition it carries, what definition it says to me, what conviction it gives to me does not stand before me. Because I am able to very clearly experience, stand straight away that the thinking pattern is not me. It just arises in me where I am an observer. I am not even a witness. It just passes through me. There are certain faculties which arises when this thinking pattern arises, which receives and gives that space a conviction that some happening has taken place. Some other faculty has recorded it as if an happening has happened, which has absolutely nothing to do anything with me, which I just stand, I sit, I experience. I am there. I cannot at all be defined in any manner. I am just there. That is my experience. I am reality. These gimmicks takes place in me and gets vanished. Again appears and disappears. These disappearances has nothing to do with me. That is the reality, the real experience of every being which exists. So when a question arises, only if a spiritual process in வரப்ப regulating the thinking patterns அப்படின்றத ஒரு மிகப்பெரிய spiritual processன்னு many of us believe. Man, regulating the thinking pattern is the highest core of spirituality. And stupidity in spirituality, what you are saying to me. Utter stupidity. When you do not realize you are not the thinking pattern. When you realize the thinking pattern has nothing to do with you. Those definitions and specifications are not at all yours. But to me, that is spirituality. If I don't touch that space, I am yet to touch spirituality, is me. Regulating thought patterns, all those things are fine. It's a different form or a different kind of spirituality which everyone tries. So thinking pattern, no. I am not only saying the thinking pattern தாண்டி இப்போ திங்கிங் பேட்டர்ன் கன்வின்சஸ் மீ. உனக்குள்ளே ஓடுறது சொல்லுது, டே இதான்டா நீ சொல்கிற லாமாண்டா நான் அதான்டா. அப்புறம் என்ன சொல்லுது,
இதெல்லாம் தான் உன் எக்ஸ்பீரியன்ஸு, நீ பிறந்த செத்துருவ, இதெல்லாம் தான் உன் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, இப்படி தான் உனக்கு நடக்கும், இதெல்லாம் ஆகும் உலகத்தில், இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம். யார்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன்? யாரை பற்றி யார்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன்? யாரை டிஃபைன் பண்ணுறா? தட் இஸ் யுவர் ஸ்டேட், தட் இஸ் மை ஸ்டேட். ஒரு 4 தாட் பேட்டர்னு, ஒரு 4 எமோஷ்னல் பேட்டர்னு, ஒரு 5 சென்ஸு, ஒரு 4 ஷோ, இதுதான் நான், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் எக்ஸ்பீரியன்ஸா, இதுதான் என் ரியாலிட்டியா? இது என் வாழ்க்கை முழுக்க இது என் ரியாலிட்டின்னு வேறு நம்பிட்டு என் வாழ்க்கை ஓட்டணுமா? இதுக்கு நான் ஃபீட் பண்ணி, இந்த ஃபீடை நான் ரெக்கார்ட் பண்ணி, இந்த ரெக்கார்ட்லேருந்து திரும்ப ஃபீட் எடுத்து, திரும்ப இந்த ஃபீட் இந்த ஸ்கின்னில் திரும்பி எடுத்துக்க, அண்ட் ரைட்டிங் திஸ் as மை பயோகிராஃபி அண்ட் praying ஃபார் திஸ் manifestation. Absolutely nothing to do with spirituality. இப்போ நம்ம பேசுனதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. I'm not even, I'm yet to touch the space of spirituality. I'm yet to touch the space of reality. அந்த ஸ்பேஸை, அந்த ரியாலிட்டியை யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரே ஒன்று மட்டும்தான் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். நத்திங் எல்ஸ், நத்திங் எல்ஸ் டு மீ, நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ், நத்திங் எல்ஸ் எக்ஸிஸ்ட் டு மீ. That untouched space, that untouched reality, virgin reality one should experience, and most difficult to experience. I can experience stupidity, I can experience falsity, I can experience illusion, I can experience imagination, I can experience visualization, I can experience hallucination, I can experience consciousness, I can experience memory, I can experience subconscious, not reality. I am reality.